இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க, அது மட்டும் எதுக்கு? மீனா, நான் அடிச்சே ரொம்ப நாள் ஆச்சுல மீனா. தண்ணி போடும் போதெல்லாம் பெருசா பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. இப்பெல்லாம் தண்ணியே போறதில்ல. பெரிய பிரச்சனையா வருது. பிரச்சனை வந்தாலும் இனிமே நீங்க குடிக்க கூடாதுங்க. அப்புறம் என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? சொல்லு சொல்லு, ஏதோ குழந்தை ஆசை எதுவும்? அதெல்லாம் அமையும் போது அமையட்டோங்க. அப்படி என்ன ஆசை? நான், சீதா, சத்யா எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே வாடகை வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். முதல்ல இந்த வீட்டுக்கு 2000 ரூபாய் வாடகைக்கு வந்தோம். இன்னைக்கு 11,000 ரூபாய் ஆயிருக்கு. அதான் என் மனசுக்கு ஒரு ஆசை. அம்மாவுக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும். நான் அம்மா வீட்டுக்கு வரும்போது இது அம்மாக்கு நான் வாங்கி கொடுத்த வீடுன்னு என் மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். அதாங்க என் ஆசை. ஆனா இது நடக்குமான்னு தெரியல. மீனா, நம்ம ஏதாவது உனக்கு ஆசைப்பட்டு அதுக்காக உழைக்க ரெடியாகி ஓட ஆரம்பிச்சிட்டோம் வையேன், கண்டிப்பா அந்த ஆசை நிறைவேறிடும். ஆனா வீடு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்மளால இப்ப வரைக்கும் ஒரு ரூம் கூட கட்ட முடியல. அதுவும் என்ன நடக்கும் மீனா? ஆசைப்படுறதுலாம் முக்கியம் மீனா. அதுக்காக உழைக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம ஒரு ரூம் கட்டணும்னு நினைச்சோம். அதுக்காக நம்ம பிளான் பண்ணி ஓடிக்கிட்டே தானே இருக்கிறோம். அப்பப்ப இதுக்கு சின்ன சின்ன தடையெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்காக நம்ம என்ன ஓடுறதை நிறுத்திட்டோமா என்ன? இல்லங்க. அதே மாதிரிதான் இதுவும். நீ ஆசைப்படுறது ரொம்ப நல்ல விஷயம் மீனா. அம்மாவை சொந்த வீட்டுல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறது ஒரு நல்ல பிள்ளைக்கு அடையாளம். நான் உனக்கு இதுல எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு சப்போர்ட் பண்றேன், புரியுதா? அம்மாவுக்காக வீடு வாங்குறோமோ இல்லையோ, ஆனா நீங்க இப்ப பேசுறீங்கல்ல, அதுவே எனக்கு வீடு வாங்கின மாதிரி இருக்குங்க. மனுஷங்களுக்கு ஆசை அளவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கும் தெரியும். இருந்தாலும் அப்படிலாம் இல்ல மீனா. சில விஷயங்களுக்கு ஆசை பெருசாப்படணும். அப்பதான் நம்ம அதுக்கான முயற்சியில இறங்கும். நீ ஆசைப்பட்டது உடனே நடக்கலைனாலும் கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். வா விஜயா, இன்னைக்கு எதுவும் வேஷம் போடலையா நீ? இன்னைக்கு கதை சொல்லி முடிச்சாச்சு. ஆமா, நீயும் நல்லா இருக்க. என் வீட்டுல நடக்கிற விஷயத்துக்கு நான் எப்படி சந்தோஷமாவா இருக்க முடியும்? அதுவும் நேத்து நைட்டு நான் சரியாவே தூங்கல. ஏன் திரும்ப உடம்புக்கு முடியாம போயிடுச்சா? உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. நடக்கிற விஷயத்த நினைச்சாதான் மனசே சரியில்லை. அப்படி என்ன நடந்துச்சு? நேத்து நைட்டு வீட்டுல யாருமே இல்ல. நான் மட்டும் அவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருந்தேன். ஏன் அண்ணன் வீட்டுல இல்லையா? அவரும் இருந்தாரு. அப்புறம் என்ன? அவர் மொட்டை மாடியில போய் அந்த வீணா போன பரசு கூட பேசிட்டு இருந்தாரு. பரசு வந்திருந்தாரா? ஆமா, அந்த பரசு கூட பேசிட்டு மாடியிலே தூங்கிட்டாரு. ஏன் பசங்க எல்லாம் வீட்டுல இல்லையா?